பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, குணமும் பிறப்பால் வருவது என்பதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அதற்குரிய குணத்தோடு இருக்கணும் என்பதை வலியுறுத்துவதற்காக குணத்தால் வருவது சொன்னாரே தவிர, பிறப்பால் வருவதே அவர் மறுக்கவில்லைன்னு ஒரு விளக்கம் சொன்னார். அதுக்கு எங்கேருந்து எடுத்தாரு? ஆதிசங்கரர் இருந்து எடுத்தாரு. ஆதிசங்கரர் என்ன பேசினாரு? எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். கடவுள் மறுப்பை, கடவுளை ஏற்காத அல்லது கடவுளை வலியுறுத்தாத ஆன்மீகமும் உண்டு. அது ஒரு சிறுபான்மையாக நீண்ட காலமா இருக்கதான் செய்துன்னு வச்சுங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு தமிழர் வேர் என்பது இருக்கு. இது ஒரு நாகரிகம், இது ஒரு சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன்ல இருந்து தான் ஒரு தேசம் என்பது வரும் என்ற வகையில். ஏன்னா இந்த தமிழர் மரபு என்பதை இவர்களால் புறக்கணிச்சிட முடியாது. பாலஸ்தீன் என்ற இருப்புக்கே இந்த ஜியோனிசம் பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அது மாதிரி தமிழினம், தமிழர் நாகரிகம் என்பதற்கு அதனுடைய இருப்புக்கே ஆரிய மேலாதிக்கம், சமஸ்கிருத மேலாதிக்கம் தொடர்ந்து ஒரு சிக்கலாக இருந்துட்டு வருது. அப்ப அதை ஏற்க வைப்பதற்கு என்ன, ஒரு மக்கள் சமூகத்தை ஏற்க வைப்பதற்கு இந்த சிவிலைசேஷனுடைய ஒரு கூறாக, இந்த நாகரிகத்தின் கூறாக, அதாவது ஒட்டுமொத்த இந்திய நாகரிகத்தின் ஒரு கூறாக தமிழ் நாகரிகம், தமிழர் ஆன்மீகம் என்பதெல்லாம் கொண்டு வருவதுதான் அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம். நம்முடைய மரபில் வளமான ஒரு சமூக ஜனநாயக மரபிலிருந்து, முற்போக்கு மரபிலிருந்து நாம் அடுத்த கட்டம் போகணும் என்பதுதான் நம்ம பேசுறது தமிழ் தேசியமே தவிர இந்த திராவிடம் என்பது அது கிடையாது. ஆனா பார்வையில பார்த்தீங்கன்னா ஆரியத்தை எதிர்ப்பது போல தெரியும். ஆரியம் எல்லாவற்றையும் தனதாக சொல்வது, திராவிடம் உனக்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு மறுப்பது. தமிழர் சுனட்டும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை சந்தித்து நாம் நிகழ்கால அரசியல் குறித்து உரையாட இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, கடந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு மதுரையில தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக தமிழர் தொன்மை மாநாடு நடந்தது. ஒரு தமிழர் இறையாண்மை குறித்தும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமை குறித்தும் இயக்கங்கள் நடத்திக்கிட்டு நீங்க அந்த தொன்மை மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இப்பதான் அதுக்கான அவசியம் கூடுதலா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாநாடு நடத்தினா 2 மாதத்துக்கு முன்னாடி கூட்டரசு கோட்பாட்டு மாநாடு நடத்தணும். அது என்ன, இந்த இறையாண்மை, தமிழர்களுடைய இறையாண்மை, தமிழ் தேசிய அரசுரிமைங்கிறத எப்படி அடைவது என்பதற்கான வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. இது என்ன அப்படின்னா, தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக ஒருங்கிணைவதற்கான அடிப்படைகளை சொல்லக்கூடிய ஒரு மாநாடு. இது ஏன் தேவை ஏற்படுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் பாரதியவாதிகள் இதனுடைய இந்தியா என்பது இதனுடைய பெயர் பாரதம் என்பதை கூடுதலாக சொல்லிக்கிட்டு, ஏற்கனவே இந்தியான்னு சொன்ன ஆட்கள்லாம் கூட கூடுதலாக இப்போ பாரதம்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. பாரத பண்பாடு, அந்த பாரத பண்பாட்டினுடைய ஒரு வளமையான கூறு தமிழர்களுடைய பண்பாடு என்பது போல அதை சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. எல்லாவற்றையுமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சமஸ்கிருதத்தினுடைய கூறு. இப்போ நீங்கள் ஒரு தமிழர்களுடைய மரபு, ஹெரிட்டேஜ் அப்படின்னா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிந்து ஹெரிட்டேஜ்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ராஜேந்திர சோழன் அவன் ஒரு பெரிய தமிழ் பேரரசன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு இந்து பேரரசன். அன்னைக்கு இருந்த இஸ்லாமிய இவங்க முகமது லோடி, முகமது கஜினி எல்லாம் இவர்கள் வராவிடாமல் தடுத்தவருடைய ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை, இந்து பேரரசை இஸ்லாமிய படையெடுப்பிலிருந்து தடுத்தவர்கள் என்ற வகையில் அவர் 1000வது ஆண்டெல்லாம் கூட அதுக்கு மோடி வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாவற்றையுமே சமஸ்கிருதத்திற்கு உட்படுத்துவது, தமிழர் என்பதை இந்துத்துவா ஹோல்டுக்குள்ளேயே வைப்பது என்ற வகையில். ஏன்னா இதை தமிழர் மரபு என்பதை இவர்களால் புறக்கணிச்சிட முடியாது. இல்ல, இப்ப நமக்கு என்ன கேள்வினாங்க, இப்ப அவர் ராஜேந்திர சோழனை இந்து பேரரசன் என்று சொல்வதனால தமிழர் என்றது எப்படி புறக்கணிக்கப்படுவதுன்னு சொல்றீங்க? ஏன்னா அவர்களும் சைவத்தை ஏற்றுக்கொண்டு சிவன் வழிபாடு இது பண்ணியிருக்காங்க, அதற்குரிய கோவில் தானே அதெல்லாம். ஆமா, அது என்னன்னா சைவ கோயிலே தவிர அது இந்து கோயில் இல்லை. அவன் சைவர்களுடைய மதத்தை தழுவிய ஒரு அரசனே தவிர அவன் எல்லா மதத்துக்கும் பொதுவான அரசன் தான், எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனுடைய சொந்த மத ஒழுகலாருங்கிற வகையில் சைவ சமயத்தை தழுவினார். அது எப்படி இந்து ஆக முடியும்?
இல்ல சைவம் இந்துவிலிருந்து மாறுபட்டதுன்றீங்க? ஆமா ஆமா, அது வந்து இந்து இல்லை, இந்துங்கள்லாம் பிறகு வந்தது, அது வெள்ளைக்காரன் வச்ச பேரு, அதுக்கு வந்து ஒரு அதனுடைய வரலாறே வேற. அந்த சைவம் என்பது வந்து வேற. அப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய இந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள வந்து நம்முடைய தமிழர் வரலாற்றை, தமிழர் மரபை, தமிழர் அரசு வரலாறுகளை எல்லாத்தையுமே அதற்குள் ஒரு கூறாக மாற்றுவது. இப்ப நீங்க வந்து சைவம் சொன்னான, இந்துன்னு சொன்னான, தமிழர் பேரரசுன்னு சொன்னான, இந்து பேரரசுன்னு சொன்னான, அப்படியான விஷயம் இல்லை. நீங்க வந்து இந்து பேரரசுங்கிற ஃபோல்டுகளை கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து அதற்கு உட்பட்ட அல்லது அதனுடைய ஒரு 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 நல்ல வளமையான ஒரு கூறு, இது அவ்வளவுதான் ஆயிடும். ஆனா அந்த தன்மை கிடையாது. இப்ப நம்ம வந்து நம்முடைய தமிழர் மரபு என்பது, இப்ப நீங்க ராஜேந்திர சோழனுடைய ஏதாவது எடுத்துட்டாலும் சரிதான், அது அந்த அவர்கள் மதத்தை தழுவியவர்களாக இருந்தாலும் கூட அனைத்து மதத்தையும் ஒரு பாராட்டிய, அனைத்து மதத்தினருக்குமான இடம் கொடுத்த ஒரு ஒரு பொது நிலையில் அரசு நடத்தியவர்கள். அதை வந்து இந்த இந்து ராஷ்டிராவோட இணைக்கிறதுக்கான முயற்சியை தான் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, தமிழர்களுடைய தனித்தன்மை, இந்த மொழியினுடைய பெருமை என்பதெல்லாம் உள்வாங்கப்பட்டு சமஸ்கிருதத்துக்கும் இந்த இந்துத்துவாவுக்கும் உட்பட்ட ஒரு கூறாக அது மாற்றப்படும். அப்ப என்ன ஆயிடும், நான் இதுக்கு சரி இப்படி மாற்றப்பட்டுட்டா என்ன பெரிய நஷ்டம் அப்படின்னா, நான் எதிர்கால லட்சியமாக என்ன சொல்றேன், தமிழர்கள் தங்களுடைய அரசுரிமையை, நீங்க வந்து அவருடைய மொழி ஆட்சி மொழியா இருக்கணும், அவர்களுடைய மரபுகள் என்பது பாதுகாக்கப்படணும், அது மதிக்கப்படணும். இந்த இவர்களுடைய மரபு அறிவியல் என்பது வந்து ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரியான செய்திகள் பேசுறோம். இவர்களுக்கான வரி உரிமை வேண்டும், ஆட்சி உரிமை வேண்டும், இதெல்லாமே பேசுறோம். இப்படி பேசுவதற்கு எது இடையூறா மாறிடும்னா, இது வந்து காலங்காலமா வந்து பாரதத்தினுடைய ஹிந்து ஃபோல்டுல ஒரு கூறாக இருந்தது தான் இது. அப்ப இதுல நீங்க வந்து சின்ன சின்ன உரிமைகள் கேட்டுட்டு அப்படியே விட்டு போயிருக்கு. நீங்க இறையாண்மையெல்லாம் பேசாதீங்க. ஒட்டுமொத்த இறையாண்மையின் கீழே நீங்க இருப்பது என்பதுதான் வரலாறு. புதுசா இப்ப நீங்க வந்து இது பண்ணாதீங்க, இப்படி இருப்பதுதான் அமைதியா இருக்குது என்று சொல்வதற்கான ஒரு 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 வாய்ப்பை அதை உருவாக்கி கொடுக்குது. இல்லை, இது ஒரு ஆக்கிரமிப்பு என்று சொன்னால் அது வந்து இடையில் வந்தது என்பதை நான் நிரூபிச்சாகும். அதை மறுப்பது என்பதுதான் அவங்களுடையது. அதனாலதான் அந்த தொன்மைங்கிறது அதனோட வழியாக நம்முடைய தமிழர் மரபை நம்ம நிலைநாட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, மரபை இழந்தவர்கள், இப்ப நீங்க வந்து மரபு இல்லாதவர்கள ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைப்பதற்கு உரிமை உள்ளவர்கள் தான். நீங்க ஒரு மொழி வழி தேசியம் என்பது அவர்களுக்கு பிறப்புரிமை, ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைத்துக் கொள்வது யாரா இருந்தாலும். ஆனா அதை மறுப்பது என்பதுக்கு நீங்க நேரடியா முரட்டடியா மறுக்காம, அப்படிதான் இருந்தோம், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படி என்று சொல்வதன் மூலமாக இதை வந்து விழுங்குவது, நேரடியாக மோதி அழிப்பதல்ல, விழுங்குவது. தலைவர் மணியரசன் அடிக்கடி சொல்லுவார், இதை வந்து திருதராஷ்டிர ஆலிங்கனம், அனைத்தே அழிப்பது. அந்த மாதிரியான செய்தி இதுக்குள்ள இருக்குது. அதனாலதான் நம்ம அதை வந்து விழிப்புணர்வா பேச வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய மரபு வரலாறு என்பதெல்லாம் நேர் எதிரான ஓட்டம் உடையது. சமஸ்கிருதத்துக்கும் ஆரியத்திற்கும் நேர் எதிரான ஓட்டம் உடையது. இன்னும் சொல்ல போனால் ஆரியத்தோடும் சமஸ்கிருதத்தோடும் மோதி மோதி தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டி கொண்ட வரலாறு தான் தமிழர் வரலாறு என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் என்பது அதனாலதான் வருது. அதனாலதான் தொன்மை மாநாடு என்பது நடத்துறோம். இப்ப இந்த தேச அரசுகள் உருவாக்கம் என்பது மேற்கத்திய நாடுகள்ல 17-18ஆம் நூற்றாண்டு பேர் ஒரு அறிவியல் வளர்ச்சி, தொழில் புரட்சியோடு இணைந்ததா இருக்கு. இப்ப நீங்க சொல்லுகின்ற இந்த பழமை என்பது, இந்த தொன்மை என்பது மீண்டும் ஒரு பழைய காலத்திற்கு இழுத்து கொண்டு போவதா இருக்கு. இது எப்படி வந்து ஒரு நவீன அறிவியலுக்கு உட்பட்ட ஒரு தேச அரசு உருவாக்கத்திற்கு பயன்படும் கருதுறீங்க? இப்ப நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல, மேற்குலக நாடுகள்ல தேச அரசு உருவாவதுங்கிறது எப்படி நடந்துச்சு? திடீர்னு நடக்கல. அதற்கு முன்னால அவர்களுடைய மறுமலர்ச்சி காலம்னு ஒன்று வந்துச்சு. அந்த அச்சு ஊடகம் வந்து தொழில் புரட்சி வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மறுமலர்ச்சி காலம்னு வந்து, மறுமலர்ச்சி என்பது என்ன? அவர்களுடைய மறந்த வரலாறை திரும்ப நினைவூட்டுவது, இதற்கு சொந்தக்காரர்கள் என்பது தனக்கான ஒரு மரபை அடையாளம் காட்டுவது. அதுதான் அவங்களுக்கு. இப்போ கிரேக்கத்திலிருந்து வந்தவங்க, ரோமானத்திலிருந்து வந்தவங்க என்று அவர்கள் காட்டுவதனுடைய விஷயம்தான் அந்த மறுமலர்ச்சி காலம் என்பது. இப்போ அந்த மறுமலர்ச்சி என்பது ரொம்ப பின்னால வந்திருக்கிற வரலாறு உள்ளவர்களுக்கே தேவைப்படுது. நமக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. அந்த வரலாறை வந்து சொல்வது என்பது ஒரு தேச அரசு அமைப்பதற்கான ஒரு தமிழர்களுடைய ஒரு இனமாக ஓர்மை கட்டுவதற்கு அது மிக அடிப்படையானது.
இப்போ நீங்கள் வந்து பிரிந்திருந்த ஜெர்மானிய இனத்தை ஒருங்கிணைக்கிற போது அவர்களுடைய பழம்பெருமைகளை சொல்லி நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம், ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லித்தான் அவனை இணைக்க வேண்டியது. அதுபோல இங்க வந்து நம்முடைய மரபையும் நம்முடைய இதையும் சொல்லி அது எங்கேயோ தொலைச்சிக்கிட்டு நிற்கிறீங்க என்று சொல்வதன் மூலமாகத்தான் அந்த விழிப்புணர்வை, உரிமை உணர்வை உண்டாக்குவதற்கான மிக அடிப்படையானது. நீங்க வந்து பெரிய நீண்ட வரலாறு இல்லாதவர்களுக்கே அது தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமான குடியேறி நாடு அமெரிக்கா. பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்கள் போய் குடியேறிய நாடு அது. வந்து அங்க இருந்து அந்த மண்ணின் மக்களுக்கான இருந்தவர்கள் வேற. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அவர்களை வரலாறு அற்றவர்கள் என்பதை ஏற்க வைத்ததுக்கு பிறகுதான் அவர்களால் வெற்றி கொள்ள முடியும். வெறும் வன்முறையினால மட்டுமே நீடித்து நிற்க முடியாது. ஏன்னா தொடர்ந்து அதை எதிர்ப்பாங்க. அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்தந்த பாக்கெட்ல அவங்கள வச்சதுனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு லோக்கல் தினங்கள் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிலை வைப்பது, அவர்களுக்கான சில பண்பாட்டு ஏற்பாடுகளை தனியா ஒரு இந்த ஜூல வச்சு பார்க்குற மாதிரி பண்றது என்பது வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்றாங்க. அப்போ போய் குடியேறி நாடுகளுக்கே அப்படி இருக்குது. இப்போ அதனால நீங்க வந்து நீண்ட காலமா இருக்கிற பிரான்ஸ்ல வந்து பிரெஞ்சு மொழி ஒரு நீண்ட வரலாறு உள்ள மொழி. அந்த மொழி, அதனுடைய வரலாறு, அதனுடைய மரபு என்பதை வந்து மீட்டுருவாக்கம் செய்வதன் வாயிலாகத்தான் தேச அரசு உருவாக்குறது. அந்த தேசிய எழுச்சி அப்படிதான் வந்துச்சு. எனவே வந்து அந்த நாடுகளிலே அப்படித்தான் நடந்திருக்கு. தேச அரசு உருவாக்குவதற்கும் இறையாண்மை மீட்பதற்கும் நம்முடைய வரலாறை மீட்பது என்பதும் வரலாற்றை நிலைநிறுத்துவது என்பது மிக அடிப்படையானது, தேவையானது. இப்ப நீங்க சொன்னீங்க தமிழருடைய வரலாறு என்பதே ஆரிய சமஸ்கிருதத்துக்கு எதிரானது. ஆனால் இன்றைக்கு தமிழர்களுடைய அன்றாட வாழ்க்கையோடும் அவருடைய ஆன்மீகத்திலையும் சமஸ்கிருதமும் ஆரிய மேலாதிக்கம் என்பதும் கலந்திருக்கு. இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கொள்கையின் வழியாக நீக்கிட முடியுமா? நீக்கிட முடியாது. இப்ப நீங்க இதுல வந்து நம்முடைய மரபை மீட்பது, நம்முடைய வழிபாட்டு மரபை மீட்பது என்பது சமஸ்கிருத நீக்கம், ஆரிய நீக்கம், பிராமண நீக்கம் தான். இது இப்போ ஏன்னா இது வந்து ஒரு எப்பயுமே வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட பழைய வரலாறு உள்ளவர்கள்ட்ட சிவிலைசேஷன் டு நேஷனல் அப்படிங்கிறது தான் வரும். நாகரிகத்திலிருந்து தேசியம் என்பது தான் வரும். இப்போ இந்த நம்முடைய நாகரிகம் என்பதுக்கு, தமிழர் நாகரிகம் என்பது ஒரு நீண்ட வரலாறு உள்ளது. அந்த நாகரிகத்துக்குள்ள ஆன்மீகம் என்பது மிக முக்கியமானது. அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே கடவுள் மறுப்பு என்ற ஒரு ஆன்மீகம் உண்டு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது வந்து ஒரு செக்குலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் உண்டு. கடவுள் மறுப்பை, கடவுளை ஏற்காத அல்லது கடவுளை வலியுறுத்தாத ஆன்மீகமும் உண்டு. அது ஒரு சிறுபான்மையாக நீண்ட காலமாக இருக்குதான் செய்துன்னு வச்சுங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு தமிழர் வேர் என்பது இருக்கு. இது ஒரு நாகரிகம், இது ஒரு சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன்ல இருந்து தான் ஒரு தேசம் என்பது வருது. ஒரு சிவிலைசேஷன் தான் நேஷன் என்பது வருது. இதை இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இது இந்த ஒரு இந்தியன் சிவிலைசேஷன் ஒன்று கட்டமைக்கிறாங்க. அது என்ன, ஆரியன் சிவிலைசேஷன் தான். இந்திய நாகரிகம் என்ற பெயரால் அவர்கள் கட்டமைப்பது இல்லாமல் ஆரிய நாகரிகம் தான். அப்ப இந்த நாகரிகத்தினுடைய மிக முக்கியமான கூறு என்ன, இதுதான் நீண்ட காலமாக இருந்துச்சு. நம்முடைய சனாதனம் என்பதுதான் நீண்ட காலமாக இருந்துச்சு. அது ஆதியும் அந்தமும் இல்லாதது. சனாதனம் என்றால் அதுக்கு அர்த்தம் அதுதான். இது வந்து ஆரியத்தை, ஆரிய ரிஷிகளை, அவர்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டது. இந்த அகத்தியரையே அங்க கொண்டு போய் சேர்க்கறது நடந்துகிட்டு. தொல்காப்பியருக்கு மூத்தவர் அகத்தியர்னு நீங்க இப்ப சொன்னீங்கன்னா, அகத்தியர் எங்க ஆளுன்னு சொல்றது இருக்கு. அப்ப வந்து இது எல்லாமே என்னன்னா தரதாக்கி கொள்வது, அதனுடைய கூறாக, அதனுடைய கீழ்ப்பட்ட கூறாக, அதனுடைய கீழ்நிலை கூறாக வந்து தமிழருடைய வரலாற்றை, நாகரிகத்தை கொண்டு வருவது என்பதற்கு இது எல்லாமே ஒரு 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 இன்னைக்கு இருக்கிற தேச கட்டுமானத்தினுடைய ஒரு ஒரு பிரச்சனை. அது தனியாக கிடையாது. இப்போ அதனால நீங்க வந்து தமிழர் சைவம் என்பது ஒரு, இப்போ நீங்க திருமூலரை எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், திருநாவுக்கரசர் எடுத்து பார்த்தா தெரியும், எல்லாமே சமஸ்கிருத வர்ணாசிரம எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்போடு சேர்ந்தது. அதோடு சேர்ந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. இங்க வந்து இதனுடைய போராட்டமே, அந்த போராட்டங்கள்ல தோல்விதான் நடந்திருக்கு. இது வரையிலும் ஒரு பாதி வெற்றி தான் இருக்கே தவிர, நாம தக்க வைத்திருக்கிறோங்கிற அளவுக்கு தான் இருக்கே தவிர, கிட்டத்தட்ட அது விழுங்கப்படுது. உதாரணத்துக்கு வர்ணாசிரமம் என்பது இது ஒரு இதனுடைய எதிர்ப்பு என்பது நீண்ட காலமா இருக்கு நம்ம கிட்ட. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக சாதி படிநிலை,
ஏற்றத்தாழ்வு என்பது நிலைப்பட்டுடுச்சு. அதற்கான பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அதுல வந்து பயன்பெறுபவர்கள் இருக்கிறாங்க. அரசுரிமை என்பது வாரிசுரிமையை கிடைப்பதற்கு அது வந்து ஒரு நிலைப்படுத்துது, மக்கள்கிட்ட ஒரு கருத்தை நிலைப்படுத்துது. இது எல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆதிக்கத்தினுடைய தேவைக்காக அதை ஆதரிச்சு நின்றுடுச்சு. அந்த படிநிலை சாதி ஆதிக்கம் நீடிச்சு. ஆனாலும் கூட இது வந்து ஒரு ஒரு ஆரிய அல்லது பிராமண மேலாதிக்கத்தை எதிர்ப்பு என்பது நீண்ட வரலாறு உடையது. இதை ஏற்க வைப்பது என்பதுதான் வடவர் வரலாறு என்பது. அப்ப என்னன்னா, இந்த சைவம் என்பது இந்துனுடைய ஒரு பிரிவு என்று ஏற்க வைப்பதன் மூலமாக எங்களுடைய ஒரு பிரிவு தான் நீங்க எது உங்களுடைய இறையாண்மையில பேசிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய மொழிக்கு தனித்தன்மையில ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க என்று எல்லாவற்றையுமே இன்னைக்கு தள்ளுவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை அது வழங்குது. அது ஒரு இசைவை வழங்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு பெரிய அரசியல் ஆதிக்கம் என்பது நாகரிக பொதுமை, பொதுத்தன்மையான ஒரு நாகரிகம் என்பதை ஏற்க வைப்பதன் மூலமாக அது வருது. நான் நாகரிகம் என்பது சொல்வதில் ஒரு முக்கியமான கூறு ஆன்மீகம். அது மட்டுமே நாகரிகம் கிடையாது. அதுல வந்து இதற்கு தொடர்பில்லாத கட்டடக்கலைகள் கூட இருக்கு. இப்ப நீ ஆன்மீகத்தோடு தான் கட்டடக்கலை இருந்தாலும் கூட அது இல்லாம ஒரு பாசன ஏற்பாடுன்னு வச்சுங்களேன், பாசன கட்டமைப்பு இருக்கு, அதுக்கும் ஒன்றும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி இருப்பது கூட அது ஒரு நாகரிகத்தின் கூறு. இது எல்லாமே என்கிட்ட வந்தது என்று சொல்லிட்டானா, அல்லது அது என்னுடைய கூறு என்று கொடுத்துட்டானாக்க, நீங்க வந்து இன்றைக்கு நீங்க உங்களுடைய மொழி உரிமை, அரசு உரிமை, உங்களுடைய ஒரு இருப்பை பற்றியே பேசுவதற்கான உரிமையை ஒண்ணுமில்லாம அதற்காக தான் செய்யறாங்க. திரும்ப 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 ஏன் நீங்க வந்து அதை பேச வேண்டியிருக்குது? இப்ப நீங்க வந்து சைவம்னு கொண்டாடினா இன்னைக்கு எல்லாம் தான் சிவன் தான். இப்ப என்ன ஆயிடுது, வந்து ஒரு வைணவன் சொன்னா அவன் தான் திருமால் பெருமை தான் பேசுறான், உலகத்துக்கே ராமன் தான் கடவுளுங்கிறான். என்ன கஷ்டம், உனக்கு ஏத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னா, என்னுடைய ராமன் என்னுடைய பெருமாளும் அந்த ராமனும் ஒண்ணு கிடையாது. எனக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல முழுக்க முழுக்க தமிழ் இருக்குது. நீ இதை நான் ஏத்துக்கிட்டேன்னா உன்னுடைய சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிறதாகும். அப்ப இது ரெண்டு பேருமே அவரவர்கள் தெய்வங்களோடு சில பொதுத்தன்மைகளோடு கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஒரு சகவாழ்வு நடத்தலாமே தவிர உனக்கு கீழான வாழ்வு நான் நடத்த முடியாது. அதை தான் அவன் கொண்டு வரான். அப்ப அதை ஏற்க வைப்பதற்கு என்ன, ஒரு மக்கள் சமூகத்தை ஏற்க வைப்பதற்கு இந்த சிவிலைசேஷனுடைய ஒரு கூறாக, இந்த நாகரிகத்தின் கூறாக, அதை ஒட்டுமொத்த இந்திய நாகரிகத்தின் ஒரு கூறாக தமிழ் நாகரிகம், தமிழர் ஆன்மீகம் என்பதெல்லாம் கொண்டு வருவதுதான் அவன் நினைக்கிறாங்க. அதனாலதான் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம். இப்ப ஆரிய மேலாதிக்கம் எதிர்ப்பு அப்படின்னா தமிழர் அந்த ஓர்மையை வந்து உருவாக்குவது, அந்த உளவியலை உருவாக்கணும் அப்படின்னா, அந்த ஆன்மீக மேலாதிக்கத்தில் ஆரிய பிராமணிய மேலாதிக்கத்துக்கு எதிராக தான் வந்து திராவிட இயக்கம் தோன்றுதான். அப்ப நீங்க தமிழர் பெருமிதம் பேசுறது, தமிழர் பழம்பெருமை பேசுவது என்பது, அதனாலதான் இதை காட்டு மிராண்டு மொழின்னு பெரியார் சொன்னாருங்க. இது ஒரு அறிவியலை படின்னு ஆங்கில படிக்க சொல்வதற்கு காரணம் இதுதான்றது. அப்படி இருக்கப்ப இந்த தமிழ் தேசியத்தில் இந்த தொன்மையை மீண்டும் பேசுறது மீண்டும் பழைய காலத்திற்கு இழுத்துட்டு போறதுதானே ஆகும். இது எப்படி ஒரு திராவிடத்திற்கு மாற்றாக அல்லது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு மாற்றாக இருக்கும்? இல்லை, இதுல நமக்கு பகுத்தறிவு என்பதோ கடவுள் மறுப்பு என்பதோ மத சார்பின்மை என்பதோ ஏதோ இவங்க திராவிட இயக்கம் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ நம்முடைய பழைய மன்னர்கள் பேரை எடுத்துங்க, நெடுஞ்செழியன், அறிவுடை நம்பி, இது மாதிரி எல்லாம் பேர் இருக்குல்ல, திலகவதி, இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சமய சார்பற்ற பெயர். எனவே சமய சார்பின்மை என்பது நமக்கு புதிதல்ல. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மரபே சமய சார்பற்ற மரபு தான். ஆனால் இங்கே வலுவான ஆன்மீகம் உண்டு, வலுவான சமய கோட்பாடுகள் உண்டு, மிக வளமான சமய கோட்பாடுகள் உண்டு. ஆனா அரசு என்பது சமய சார்பற்ற அரசு, அரசர்கள் சமய சார்பற்றவர்களாக இருக்கிறது என்பது வந்து நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அதுக்கு வந்து திராவிட இயக்கம் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதோ அல்லது மேற்கத்திய செக்குலரிசத்தை இங்கே படிச்சுட்டு தான் வரணுங்கிறதோ கிடையாது. அப்ப நம்முடைய வேரிலிருந்து நமக்கான இறையாண்மை, அதுக்கான வரலாறு என்பதை கட்டமைக்க வேண்டிய அவசியம் எனவே இருக்கு. அதை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு, மீட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா திராவிடம் என்ன பண்ணிடுது, உன்னுடைய வேரை அறுத்துடுது. அதை நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் அது சிவில் சமூகத்திற்குள்ள, மக்கள் சமூகத்துக்குள்ள ஒரு நாகரிகம் என்ற கூறாக அது இருந்துகிட்டே இருக்கும். இதை நீ மறுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஏற்பவர்கள் எல்லாருமே இந்துத்துவ பக்கம் போக வேண்டியது. இப்ப நீங்க கடவுள் மறுப்பு என்பது நமக்கு ஒன்றும் பூசு கிடையாது. சித்தர்கள் பாடாத அந்த இந்த தெய்வ இந்த விக்கிரக வழிபாடுகள்லாம் கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. கோயில்ங்கிறத எதிர்த்திருக்கிறாங்க,
வந்து நீ அன்றாட அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னத்துக்கிட்ட தேவாரம் பாடிட்டு இருக்கிறான் பேசியிருக்கிறான். அதெல்லாம் வந்து அவர்கள் எல்லாருமே அறிவற்றவர்கள் இல்லை. இப்போ நமக்கு ஒரு பெரிய வளமான மரபு இருக்கு. இது எல்லாவற்றையுமே இந்த மேற்கத்திய மதத்திற்கு போயிடக்கூடாது, குறிப்பாக அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் போயிடாம அதே நேரத்தில் வர்ணாசிரமத்தையும் எதிர்ப்பதற்கான ஒரு புதிய வடிவமாக ஒரு அருவுருவ வழிபாடு என்பது வள்ளலார் கொண்டார். இப்போ அந்த மாதிரி வைகுந்தர் வந்து இந்த ஆதிக்கமற்ற ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்தார். அப்போ இது எல்லாமே நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு திராவிட இயக்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதுல பகுத்தறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. பகுத்தறிவு என்பது ஒரு அறிவுங்கிறதான பகுத்தறிவுங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அறிவு என்பது நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒன்றும் இவர்கள் வந்து தான் சொல்லிக் கொடுக்கணும் அல்லது மேற்கத்திய உலகம். இப்போ இவங்க வந்து சொல்றது என்ன, இந்த திராவிட இயக்கம் சொல்வதெல்லாம் ஒரு மேற்கத்திய பகுத்தறிவுவாதம், மேற்கத்திய உயர்வுவாதம். அதாவது இங்கிலீஷ் உயர்வானது, மேற்கத்திய நாகரிகம் உயர்வானது, அதுதான் நாகரிகம், நம்ம காட்டு பின்னாடி அப்படிங்கிறது இருக்குல்ல. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு பெரிய விடுதலை கருத்தியலை சொன்ன ஒரு கார்ல் மார்க்ஸ், ஆனா மிக இழிவாக இங்க இருக்கிற வந்து ஒரு மிருகங்களையே வந்து கடவுளா கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வந்து என்னன்னா ஒரு சூழலியல் பாதுகாப்பு, மற்ற உயிர்களை தங்களுடைய ஒரு சமூகத்தினுடைய ஒரு பிரிவாக பார்ப்பதுங்கும் போது தங்களுடைய தெய்வங்களில் ஒன்றாக அதையும் கொண்டு வருவது, அது இயல்பா நடக்குது. இப்ப நம்ம வந்து நம்முடைய சமூகத்தினுடைய ஒரு பிரிவாக, ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பிரிவாக இயற்கையை பார்ப்பது என்பது மரபு. நம்முடைய முன்னோர்களை வந்து கடவுளாக பார்ப்பது என்பது நம்முடைய மரபு. மறைந்த முன்னோர்கள், அவர்கள் சான்றோர்களாக இருக்கலாம், பெரிய வீரர்களாக இருக்கலாம், அந்த மாதிரியானவர்களும் நம்முடைய மரபுல வந்து நடுகள் வழிபாடு அப்படிலாம் வந்துருக்கு. அதனுடைய ஒன்றாக இது நாம் நேசிக்கிற மிருகங்களையே கடவுளா கொண்டு வருவது, அதை வந்து ஒரு ஆரிய மயப்படுத்துவது நடந்துட்டு தான் இருக்குது. அது எல்லா கடவுளையும் எடுத்துட்டு இருக்கிறான், அது மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அப்படி பண்ணுவதனாலே இது ஒரு காட்டு முன்னாடித்தனம் என்று கார்ல் மார்க்ஸ் பேசினார். குரங்கை கும்பிடுகிறார்கள், பன்றியை கும்பிடுகிறார்கள் அப்படின்லாம் பேசினார். அப்ப இது எல்லாமே என்னன்னா ஒரு மேற்கத்தியவாதம். ஆனா அந்த மேற்கத்திய சமூகத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனங்கள் அல்லது மூட நம்பிக்கைகள் என்பதை அது அப்படியே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது என்றே பேசினவதான் கார்ல் மார்க்ஸ். அப்ப என்னன்னா ஒரு மேற்கத்தியவாதம், அது வந்து பகுத்தறிவாதங்கிற பேரால வைக்கக்கூடிய ஒரு வெள்ளை மேலாதிக்கவாதம், ஐரோப்பிய மேலாதிக்கவாதம். நான் பார்த்து உனக்கு கொடுக்குறேங்கிற விஷயம் அது. சமத்துவம்லாம் உனக்கு தெரியாது, நான் சொல்றேன் அப்படிங்கிறது. இப்ப நீங்க இது எல்லாமே இந்த இதுக்கு உட்பட்டவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஒரு சாதி சமூகமா இருக்கு என்பது உண்மை. மிக கேடுகட்ட ஒரு தீண்டாமை, சாதி பாகுபாடு, சாதி ஒடுக்குமுறை என்பது இருக்கு. இன்னும் அது ஒரு உண்மையாக கூர்த்திட்டப்படுதுங்கிறதுலாம் உண்மை. ஆனா அதுக்கு மாற்று நீங்க வந்து இந்த சமூகமே அப்படித்தான், சமூக ஜனநாயகம் என்பது நீங்க மேற்குலகத்துல தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும் என்று அம்பேத்கர் பேசுறாரு. இங்க நீங்க வந்து சாதிய எதிர்ப்பு, வர்ணாசிரம் எதிர்ப்பதற்கான ரூட் நம்மகிட்ட இருக்குது. வடநாட்டிலும் இருக்கு, இங்கேயும் இருக்குது. இந்த புத்த மதத்துல வெறும் மதமா மட்டும் இல்ல, அங்க நீங்க இந்த இந்து ஃபோல்டுக்குள்ளே அதை எதிர்த்தவங்களாம் இருக்கிறாங்க. முக்கியமா கபிலர், அங்க இருக்கிற கபிலர் சரி, இங்க தமிழ் கபிலர் சரி. அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வளமான ஒரு சமத்துவத்துக்கான ஆன்மீக மரபு நம்மகிட்ட இருக்குது. அதற்கான போராட்டங்கள் நடந்துருக்கு. இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஒன்னுலேருந்து ஆரம்பிக்கிறேன், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா வரலாற்றவனாக மாறிய ஒருவன் புதிய வரலாறை படைக்கவே முடியாது. ஒட்டுண்ணியாக அரசையோ அல்லது ஆதிக்கவாதிகளையோ அட்டி படைப்பவனாகத்தான் மாறுவான். அதுதான் திராவிட இயக்கம் பண்ணுது. இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திராவிடம் என்பது ஒரு இன வரலாற்றை மறுக்கிறவாத நிகிலிஸ்டுகள், அவர்கள் தான் நிராகரிப்புவாதிகள். அவர்கள் வந்து நிராகரிப்புவாதிகள். வரலாற்றை நெகிலிஸ்ட் பல பேர் இருக்குதான் செய்யறான். அந்த நெகிலிசம் என்பது எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது, உதிரிகளாக மாத்திடும். இப்ப நமக்கான மரபு என்பது இந்த முற்போக்கான, அதுதான் மரபு. இங்க பழமை என்பதற்கு மரபு இருப்பதற்கான வேறுபாடு என்னன்னா, பழமையில் காலூன்றி இருப்பது ஆனால் வளர்ந்து வரக்கூடியது மரபு. மரபு முற்போக்கானது, பழமை என்பது தேங்கி இருப்பது. ஆனால் பழமையிலிருந்து வளர்ந்து வருவதுதான் மரபு. பழமையை கட் பண்ணிட்டு ஒரு மரபு கிடையாது. ஆனா பழமையில் இருக்கிற பிற்போக்குகளை எல்லாம், மக்கள் விரோத கருத்துக்களை எல்லாம் தட்டி தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு அதனுடைய முற்போக்குகள் மட்டும் வளர்ந்து வருவது பேர் தான் மரபுன்னு பேர். அப்ப இந்த மரபை விட்டுட்டு
நம்ம வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது என்பது தான் திராவிட இயக்கம். ஆனால் அதுக்கு இதுக்கு நேரடி தொடர்பே கிடையாது, நேரடி மறுப்பானது. நம்முடைய மரபில் வளமான ஒரு சமூக ஜனநாயக மரபிலிருந்து, முற்போக்கு மரபிலிருந்து நாம் அடுத்த கட்டம் போகணும் என்பதுதான் நம்ம பேசுறது தமிழ் தேசியமே தவிர இந்த திராவிடம் என்பது அது கிடையாது. ஆனால் பார்வையில் பார்த்தீங்கன்னா ஆரியத்தை எதிர்ப்பது போல தெரியும். ஆரியம் எல்லாவற்றையும் தனதாக சொல்வது, திராவிடம் ஒண்ணுகிட்ட ஒண்ணும் இல்லைன்னு மறுப்பது. ஆரியம் நம்முடைய அறிவாயுதத்தை தனதாக மாற்றிக் கொள்வது, திராவிடம் நம்மள இருக்கிற அறிவாயுதத்தை புடுங்கி கீழே போடுவது. ரெண்டு விளைவு ஒண்ணுதான். அதனால அதை போய் நம்ம ஒரு ஈக்குவலா பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க மார்க்ஸ் குறித்து சொல்கிறப்ப மேற்கத்தியவாதம், குறிப்பாகவே மேற்குலக நாடுகளுக்கு வந்து தாங்கள் வந்து ஒரு அறிவில் வளர்ந்தவர்களாக மேற்குலகத்தை எப்பொழுது ஒரு உயர்ந்த சிந்தனையில் வச்சு பார்க்கக்கூடிய போகுது. இன்றைக்கு இப்போ இஸ்ரேல் இந்த போர் நடந்துக்கிட்டு ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் தொடப்போகுது. இன்று வரைக்கும் அதுக்கு தீர்வு வரலை. ஏறக்குறைய ஒரு 15,000த்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்காங்க, அவங்களுக்கு கூட சிகிச்சை மறுக்கப்பட்ட சூழல். இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்க கருதுறீங்க? ஒரு அறிவியல் வளர்ந்த ஒரு மேற்கத்திய நாடுகளை இன்றைக்கும் இந்த போர் தொடர்ந்து நீடிப்பதற்கான பின்னணி என்ன? இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்போ நீங்கள் வந்து வரலாறு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு எதிர்காலத்தை படைப்பதற்கு இது எப்படி முக்கியமாக இருக்குது என்பதற்கு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர்கள் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தவர்கள், பெரிய அறிவியலாளர்கள். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் அதிக நோபல் பரிசு வாங்கிய ஒரு இனம்னு பார்த்தீங்கன்னா யூத இனம் தான். பல நாடுகளில் இருந்திருக்கிறாங்க. அந்தந்த நாடுகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட ஒரு இனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூத இனம் தான். அவர்கள் தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய அறிவாளர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவரும் விஞ்ஞானிகள் மட்டுமல்ல, சமூகவியல் கருத்துக்களை சொன்னவர்கள்லையும் அவர்கள் தான் மிக அதிகமானவர்கள். வந்து இந்த ஒரு முற்போக்கான கருத்துக்களை சொன்னதுலேயும் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. பெரிய ஒரு எல்லா துறை சார்ந்த அறிஞர்கள், சான்றோர்கள் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லாமல் இருந்துச்சு. அதனுடைய விளைவை 2வது உலகப் போரில் அவங்க சந்தித்தாங்க. அவர்களுக்கு நாடற்று இருந்ததுனால தான் அவர்கள் ஒரு இன அழிப்புக்கு உள்ளானார்கள். ஒரு ஹாலோகாஸ்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கு உள்ளானார்கள். அப்போ தான் வந்து ஹெர்சல்ங்கிற அவங்களுடைய அறிஞர், அவர் வந்து ஜியோனிசம்னு ஒரு கருத்தியலை உண்டாக்குறார். ஜியோனிசம் என்பது தொடக்கத்தில் தங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு சொன்னது தான். அதை எங்கிருந்து கொண்டு வராங்க? தங்களுக்கு ஒரு நாடு வேணும்னா அப்படி யாரும் திடீர்னு கேட்ட முடியாது. எனக்கு ஒரு வரலாற்று தாயகம் இருந்தது, அந்த தாயகத்தில் நான் வாழ்கிறேன், வாழ்ந்தவன் அல்லது வாழ்கிறேன், இப்படி சொல்லாமல் நீங்க ஒரு நாடு கேட்ட முடியாது. சும்மா உதிரியா இருக்கக்கூடியவரெல்லாம் சேர்ந்துட்டு அப்பா எனக்கு வந்து இப்படிலாம் அடிமையெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு ஒரு நாடு கூட கேட்க முடியாது. உரிமை கேட்கலாம், நாடு கேட்க முடியாது. இப்ப நாடு கேட்பது, இறையாண்மை கேட்பது என்பதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சி முக்கியம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த வரலாறு என்பதற்கு வரலாறாகவும் இந்த தொன்மங்கள் இருக்கிறதுல இந்த கடவுள் கதையாகவும் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டை பார்க்குறாங்க. அந்த பழைய ஏற்பாடு ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்குதுல்ல, அதுல சொல்லக்கூடிய கதைகள்ல அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய ஜாகிரபி எல்லாம் கரெக்டா இருக்கும். அதுல சொல்லக்கூடிய கதைகள் ஹிஸ்டரி கொஞ்சம் இருக்கும், அதிகமான தொன்மங்கள் தான் இருக்கும். இது வரலாற்றுல எல்லா பழைய இனங்கள்லையும் இருக்கக்கூடியது தான். அதையே முழுசாக ஆக்கி இது இப்ப இருக்கிற பாலஸ்தீன் தான் எங்களுடைய தாயகம், கடவுளால் அருளப்பட்ட தாயகம், அதுதான். அந்த தாயகத்தை தான் எங்களுக்கு நாடா கொடுக்கணும்னு அவங்க பிடிவாதமா நின்னாங்க. அவர்கள் அதற்கான வரலாற்று வாய்ப்புகளை பயன்படுத்தினாங்க. 2வது உலகப் போர் முடிந்து அதில் வந்து ஜெர்மன் மிகப்பெரிய அழிவை சந்தித்த பிறகு, ஹிட்லரும் முசோலினி எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, குறிப்பாக பிரிட்டன்லேருந்து அந்த பால்ஃபோர் பிரகடனம், அதெல்லாம் அது நீண்ட வரலாற்று. அதனுடைய அடிப்படையில் பிரிட்டன் வந்து அதை உருவாக்கி கொடுக்குது. பின்னால் அமெரிக்கா அதனுடைய பேக்கிங்காக இருக்குது. ஏன் அமெரிக்காவில் வந்து அது இன்னைக்கு வரையிலும் அது பின்னணியாக இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற முதன்மை பணக்காரர்கள், முதன்மை ஊடகத்துக்கு சொந்தக்காரர்கள், முதன்மையான அறிவியலாளர்கள் எல்லாருமே யூதர்கள் தான். அதனால யூத லாபி என்பது அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வலுவான ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு லாபி. அது அதற்கு தனியாக அமைப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து பிரிக்க முடியாதபடி இஸ்ரேலோட அமெரிக்கா இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் அதுக்கான ஒரு பெரிய உலக வலுவை கொடுக்குது. இப்போ அந்த இதுக்கான அடிப்படையே என்ன? இது எங்களுக்கு கடவுளால் அருளப்பட்ட நாடு.
ஜெருசலேம் என்பது எங்களுடைய புனித நகரம், அதுதான் எங்களுடைய தலைநகரம். இங்க அதுக்கு பிறகு 1948 அது உருவாக்கினாங்க. உருவாக்கின மறு நிமிஷத்திலிருந்து பாலஸ்தீனர்கள் விரட்டப்பட்டார்கள். என்ன காரணம்? பாலஸ்தீன் ஏற்கனவே இயற்கையாக அமைந்திருக்கிற ஒரு தாயகத்தை எங்களுடைய தாயகம் சொல்றான். அதுல ஒரு பகுதியை பிரித்து மேற்குலக நாடுகள், வல்லரசுகள் அதை பிரித்து ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்குறான். அப்ப என்ன ஆயிடுது? அவன் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே அவன் அவனுடைய வரலாறு என்ற பெயரால் அவன் சொல்லக்கூடிய புராண விஷயங்கள் எல்லாமே ஏற்க வேண்டியதாயிடுது. அது ஏற்க வரல முடியாதுங்கிறான். அப்ப அதனுடைய விளைவு பாலஸ்தீன்ல மட்டும் இல்ல, ஈராக்ல, ஈரான்ல என்னுடைய பகுதி இருக்குங்கிறான், ஏமன்ல என்னுடைய பகுதி இருக்குங்கிறான். ஏன்னா எனக்கு கடவுளால் அருளப்பட்ட பகுதி என்பது எனக்கு இவ்வளவு இருக்குது. இதை மீட்கிற வரையிலும் கடவுள் எங்களுக்கு விமோசனம் தரமாட்டார். இங்க அகண்ட பாரதம் சொல்ற மாதிரி அகண்ட இஸ்ரேல். ஆமா, அகண்ட இஸ்ரேல். அகண்ட இஸ்ரேல் தான். கிரேட்டர் இஸ்ரேல்ங்கிறது அவங்களுடைய ஸ்லோகனை. கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. இப்ப நீங்க நெத்தனியாக பேசிட்டு இருக்கிறது என்ன? வி ஆர் நியரிங் கிரேட்டர் இஸ்ரேல் தான் சொல்றான்ல இந்த போர் நடத்தும் போது. காரணம் அதுதான். அதனால இது கிரேட்டர் இஸ்ரேல் என்பது அகண்ட பாரதம் என்பது ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒரு ஒத்த தன்மை உடையதான் வச்சுங்க. அப்ப இந்த இது என்னன்னா, அவர்களுக்கு எதுல இருந்து வர்றான்? இந்த புராண கதைகள் இருந்து தான் அது வர்றான். அதுல இருந்து இங்க ஏன்னா முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, எழுச்சவாய நாடு ஆப்பிரிக்கா இருந்துச்சு. ஆப்பிரிக்கா கண்டம் என்பது கிட்டத்தட்ட பிரெஞ்சு, இவங்க ஸ்பெயின், பிரிட்டனுக்கு கீழே கிளியரா போயிடுச்சு. அங்க நாடே கிடையாது, எல்லாம் எந்த சுதந்திர நாடும் இல்லை, அப்படித்தான் இருந்துச்சு. அதனால இஸ்ரேல் இந்த யூதர்கள் தங்களுக்கு ஒரு நாடுன்னு கேட்கும்போது முதல்ல அவங்க வல்லரசுகள் ஏற்பாடு பண்ணது என்பது ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்த தான். முடியாதுன்ட்டான் யூதர்கள், எங்களுக்கு இங்கதான் வேணும்ட்டான். அப்போ இதை தான் அவங்க ரெண்டாவது சாய்ஸ்ல தான் இது வந்தாங்க. அப்பயே பாலஸ்தீன் சார்பில் பல பேர் எதிர்த்தாங்க. ஆனா அன்னைக்கு சோவியத் யூனியன் என்பது ஒரு பெரிய அழிவிலிருந்து மீண்டு இருந்த காலம். அதுவும் ரொம்ப பேச முடியல. இங்க காந்தி பேசினார். காந்தி யூதர்களுக்கு ஒரு நாடு அமைப்பது அது நிரந்தர யுத்தத்திற்கான விதை விதைக்கப்படுகிறது காந்தி சொன்னார். இங்க ஆனா நேரு இந்த பக்கமும் நின்னாரு, அந்த பக்கமும் நின்னார். அப்படியானதுதான் வச்சுங்க. ஜியோனிசம் கூடாது, ஆனா இஸ்ரேல் கேட்டார். ஜியோனிசம் இல்லாமல் இஸ்ரேல் கிடையாது. அதுதான் அதுல தன்மை. அப்ப அதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய உருவாக்கமே இந்த ஜியோனிசம் என்ற அடிப்படையில் தான் உருவானது. அதே மாதிரி தான் அது என்ன ஆகுது? பாலஸ்தீன் என்பதனுடைய இருப்பையே ஏற்றுக்கொள்ளல. இப்ப இன்னைக்கு சமாதானமா என்ன சொல்றாங்க? அக்கம் பக்கத்தில் 2 நாடுகள் இருங்க அப்படிங்கிறது அமெரிக்காவை தவிர கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா அவர்கள் அழிய மாட்டார்கள், பாலஸ்தீனர்கள் அழிய மாட்டார்கள். ஏன் பாலஸ்தீனர்கள் அழிய மாட்டார்கள்னா, அவன் தன்னுடைய வரலாற்றிலிருந்து இருக்கிறான். அவனுக்கு சில புராண கதைகள் உண்டு. வரலாறும் புராண கதையும் சேர்ந்ததுதான். அவர்களுக்கும் ஒரு கதைகள் உண்டு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த இடத்தை முடியாதுன்னு போவான். இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் நான் செட்டில்மெண்ட் உருவாக்குறேன், பாலஸ்தீனர்களுக்கு அங்கங்க நான் எங்க இருக்கிறதுக்கான குடியிருப்புகளை உருவாக்குறேன்னு சொல்றதுக்கு நாடுகள் இருக்கிறாங்க. ஏன் அவங்க மறுக்கிறாங்க? குடியிருப்பு வேற, தாயகம் வேற. அது இறையாண்மையோடு அரசுரிமையோடு தொடர்புடையது. அதனால இந்த இறையாண்மை உள்ள தாயக அரசு என்பது எல்லாருக்குமான இயற்கையான ஒரு உணர்வு. அதை எங்கிருந்து இதை பெறுகிறார்கள் அப்படின்னா, பாலஸ்தீனர்கள் அவர்களுடைய பழைய வரலாற்றிலிருந்து பெறுகிறார்கள். வரலாற்றுல புராணமும் சேர்ந்ததுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் சேர்ந்தது. இப்ப இவர்கள் ஒட்டுமொத்தமா புராணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டை கேட்கிறாங்க. பாலஸ்தீனர்கள் தங்களுடைய வரலாறு பிளஸ் புராணத்தை சேர்த்து வைத்து கேட்டுட்டு இருக்காங்க. இதே தான் ஈரானுக்கு, இதே தான் ஏமனுக்கு, எல்லாத்துக்கும் அதுதான். அவர்களும் ஒரு கதையை வச்சுட்டு தான் நிற்கிறாங்க. அந்த கதை இல்லை என்றால் அந்த நாடு கிடையாது. இப்ப இங்க என்ன பண்றாங்க? இப்ப நம்ம அதுல இருந்து படிப்பினை கத்துக்கணும். இப்ப நீங்க அங்க உலகத்துல எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற ரொம்ப நாளா நம்ம தமிழ் தேசிய பேரியக்க சரி, உலகத்தினுடைய பல முற்போக்கு அமைப்புகள் நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இஸ்ரேல் ஒரு நாட்டை ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு என்ன, இஸ்ரேல் என்பது இருக்கிற வரையிலும் அங்க ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஒரு யூதர்கள், ஒரு இன மக்கள், அவர்களுக்கு ஒரு நாடு என்பதை மறுத்திட முடியாது. அது இந்த ஜியோனிசத்திலிருந்து விடுபட்ட ஒரு இஸ்ரேலா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஜியோனிசத்தையும் இஸ்ரேலையும் பிரிச்சு பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு இருக்குங்களாங்க? நான் குறிக்கிறது மன்னிக்கணும். இப்ப தன்னுடைய மாவீரர் நாள் உரையில தொடர்ச்சியாக தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர் மகாவம்ச கனவில் சிங்கள பேரினவாதம் இருக்கு. இப்ப இந்த ஜியோனிசத்தை பிரித்து விட்டு இஸ்ரேல் என்பதற்கான வாய்ப்பு இருக்குண்டா?
அதான் என்னை பொறுத்தளவுக்கு அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு இவ்வளவு நீண்ட காலம் ஒரு நாடு இருந்துருச்சு. இப்ப நம்ம வந்து வரலாற்றினுடைய போக்கில் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறோம், அவ்வளவுதான். அது வந்து எப்படி இஸ்ரேல் தன்னை நினைக்கிறான்னா, மற்ற நாடுகள் எல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், த்ரெட் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல்னே சொல்றாங்க. இஸ்ரேல் என்ற நாடு இருப்பதற்கே மற்ற நாடுகள் இடைஞ்சல், முக்கியமா பாலஸ்தீன் இடைஞ்சல் நினைக்கிறான். அவர்கள் இருக்கிறவர்கள் நமக்கான தாயகத்தை உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்றான். ஆனா உண்மை என்ன, அவர்களெல்லாம் வந்து விட்டா போதுங்கிற நிலையில் தான் இருக்காங்க. யாரும் இப்போ பாலஸ்தீனில் வந்து இப்போ ஒரு கொள்கை என்ற வகையில் இன்னைக்கும் ஹமாஸ் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் அக்கம்பக்கத்து நாடுகள் ஒருத்தர் ஆக்கிரமிப்பாகாம ஒரு எல்லை வகுத்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லை வந்து 1962 ஒரு அந்த அன்னைக்கு இருந்த எல்லையை எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வேற வழி இல்லாமல் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஹமாஸ் எதுக்காக வந்து இஸ்ரேலை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என்னை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னை நான் ஏற்றுக்கிறேங்கிற பார்கெனுக்கு தான் நிற்கிறேன். அவ்வளோதானே தவிர, ஏன்னா அவர்களால் முடியாது. இப்போ நமக்கே வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, இஸ்ரேல் என்பது இருக்கிற வரையிலும் ஆக்கிரமிப்பு இருக்கு என்பது உண்மைதான். ஆனா இஸ்ரேல் இல்லாத ஒரு தீர்வு என்பதை நம்ம சொல்லுவது என்பது பிராக்டிகலாவோ நடைமுறையில மக்கள் ஏற்கக்கூடியதா இருக்காது. இஸ்ரேலை வீழ்த்துவதை இஸ்ரேல் இல்லாமல் அழிப்பது ஹமாஸுடைய நோக்கம் இல்ல, அவர்களுக்கான தாயகம். ஆமா, அவர்களுடைய தாயகத்தை பாதுகாக்கணும். பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் என்பது அவங்க எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட் இவனுக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அது சொல்றாங்க, நான் அப்ப நீ இரு, ஒன்னு டச் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இருன்னு விட்டு போயிடும். அவங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட வேற வழி இல்லை என்ற யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு இருப்பாங்க. இப்ப அந்த உலக நாடுகள் அதை முன்னாடியே ஏற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அது வெளியில இருந்து பேசுறாங்க, சமாதானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க அக்கம்பக்கத்து நாடுகளாக 2 நாடுகள் இருங்க, ஒருத்தர் ஆக்கிரமிக்க வேணாம். என்ன எல்லை அப்படின்னா 1962 தான் எல்லை. 62 ஐநாவில் தீர்மானம் போட்டு எது எந்த பக்கங்கிறதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறேன். அதை வந்து அதோட விட்டுருங்க, நீ அதை கேட்காத நீ இதை கேட்காத அப்படிங்கிறதோட அதை வச்சிருக்கிறேன். இந்த இதை வந்து கிட்டத்தட்ட உலகத்தினுடைய நாடு, இந்த போரினுடைய ஒரு நல்ல விளைவு என்ன, இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகு ஒரு நல்ல விளைவு என்னன்னா, கிட்டத்தட்ட இதுவரையிலும் ஏற்காத நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டன் உட்பட எல்லா நாடுகளும் பாலஸ்தீனுக்கு ஒரு நாடு வேணும் என்பதை உறுதியாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ வந்து இது ஒரு இந்த அழிவில் கருத்திருக்கிற ஒரு வரலாற்று வகையான ஒரு முன்னேற்றம். ஆனால் இது அமெரிக்கா என்பது அதுக்கு பின்னாடி இருக்கிறவர்களும் இதை செயல்படுத்துறதுல கஷ்டம் இருக்கு. இப்போ அவன் வந்து தவறுதலாக வந்து ஒரு முட்டாள்தனமா பெரிய அந்த இன வெறியின் காரணமா வந்து அவன் கத்தாரின் மேல கொண்டு போனான். அதுதான் இப்போ அமெரிக்காவை எதிராக திருப்பி வச்சிருக்கு ஓரளவு. இல்லைன்னா ஒன்னா தான் நிற்பாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் அதில் தீர்வு என்பது வேற வழி இல்லை, 2 நாடுகள். ஆனால் இஸ்ரேல் என்பது அந்த ஜியோனிசத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிற போது அதனுடைய இயல்பே விரிவாக்கவாதம் தான், எக்ஸ்பான்ஷனிசம் தான். அது இல்லாத ஒரு இஸ்ரேல் என்பதை இனிமேல் தான் உருவாகும். இப்போ நீங்கள் இங்கே எப்படின்னாவது பாரதம் என்பதற்கு அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. அதற்கு எல்லை எப்படின்னா, நீங்கள் வந்து இந்தியா என்பதற்கு எல்லை உண்டு, பாரதம் என்பதற்கு எல்லையே கிடையாது. அவன் என்ன சொல்லுவான், அது ஒரு சிவிலைசேஷன், இது ஒரு டெரிட்டரி. எங்கேருந்து உருவாக்கணும், இந்த டெரிட்டரி வந்ததுக்கு பிறகுதான் அவன் இது ஒரு ஆட்சி பகுதின்னு வந்ததுக்கு பிறகுதான் அதுலேருந்து ஒரு கருத்தியல் உருவாக்குறான். பாரதியம்ங்கிறது அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த பரத வருஷே பரத கண்டைங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது எதுன்னா, அது ஒரு புராண கதை. பரதர் ஆண்ட பகுதி, அந்த அந்த ஆட்சியில வந்து எல்லாமே நல்லா நடந்துச்சு, சுபிச்சமா இருந்துச்சு, தேனாரும் பாலாரும் ஓடிச்சுங்கிற மாதிரியான ஒரு கதை. அது வந்து இப்ப ராமராஜ்யம் சொல்றது மாதிரி அது ஒரு கதைன்னு வச்சுங்களேன். அது வந்து ஒரு சமத்துவம் மறுக்கப்பட்ட, எப்படி நீங்க வந்து இந்த கிரேக்கத்துல பழைய வரலாறு சொல்லும் போது அடிமைகளை ஒரு மனுஷனாவே நினைக்க மாட்டான். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஜனநாயகம் இருந்துச்சு, அவங்கள்ட்ட ஓட்டு உரிமை இருந்துச்சு, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அதை தான் ஒரு பெரிய ஐடியாலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இதையும் சொல்லிட்டு இருந்தான். வந்து ஒரு சூத்திரர்கள், அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவங்க வந்து ஒரு ஆடு மாடுகள் மாதிரி தான். மற்றவர்கள் மத்தியில ஒரு சுபிட்சமான வாழ்க்கை என்பது சொல்லிட்டு தான் பாருங்க. இந்த இது கூட புராண ஒரு கனவு. இதை வந்து செய்யும் போது என்ன பண்றான், இதை வந்து ஒரு அரசாட்சியின் கீழே இருக்கிற பகுதிக்கு ஒரு நவீன காலத்துல அதுக்கு பெயர் சூட்டும் போது அது வந்து ஒரு புதிய விரிவாக்கவாதமாக, ஆக்கிரமிப்புவாதமாக மாறுது. இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னால அவர்களுக்கு கிடையாது. இது வந்து நீங்க அரசமைப்பு சட்டவாதம் இருக்குல்ல, அரசமைப்பு சட்ட அவை இருக்குல்ல, இந்த விவாதத்தை பார்த்தாலே தெரியும். நீங்க எங்கேயும் போக வேண்டியதில்லை, அரசமைப்பு சட்ட விவாதத்திலே இது இருக்கு. இந்த இந்தியா, ஏன்னா இந்தியாங்கிற பேரை தொடர்ந்து போயிடலாங்கிற மாதிரி தான் அம்பேத்கர் ரொம்ப ஈஸியாக அதை ப்ரொபோஸ் பண்ணார். ரொம்ப கடைசியாக தான் அதை பற்றி பேசுகிறாங்க. எல்லா ஆர்டிகளையும் முடிச்சதுக்கு பிறகு தான் இது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்.
இந்த 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 நாட்டுக்கான பெயர் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்பது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். முதல் உறுப்பை வந்து கடைசியா தான் பேசினாரு. ஏன்னா இது கிராண்டடா எடுத்துக்கிட்டார். இதுல ஒன்றும் பெரிய வரப்போறது இல்லை நினைச்சிட்டார் போல இருக்கு இப்ப அம்பேத்கர். அதனால வரைவு குழுவின் தலைவருங்கிற முறையில அவரும் ராஜேந்திர பிரசாத்தை சேர்த்து வந்து தான் அந்த அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுல வந்து கடைசியா தான் அதை பேசுறாங்க. அது பெரிய அளவுக்கு பிரச்சனையாகுது. அதுல பேசக்கூடிய விவாதம் என்ன, இதை ஏன் இந்த பாரதம்னு பேர் இந்தியாவில் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு பேசினவங்க எல்லாருமே என்னன்னா, அவங்க வந்து இந்தியா என்பது பிரிட்டிஷ்காரங்களால உருவாக்கப்படுது என்பதை மறுக்கலை. இந்தியாங்கிற பேரை சொல்ற வரையிலும் அதுக்கு ரீசெண்ட் ஹிஸ்டரி தான் இருக்கும். அவங்களே சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க. இதுக்கு பாரதம்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு வரும். பாரதம் என்று வச்சுட்டா அது ஒரு சிவிலைசேஷனல் ஆஸ்பெக்ட் வரும். இது ஒரு நாகரிகம், பண்டைய நாகரிகம் என்று இந்த பாரத் என்பது வரும்போது தான் இது ஒரு சிவிலைசேஷன் என்ற இடத்துக்கு போய் நிற்குது. அல்லது அது அது இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு பிரிட்டிஷ்காரன் உருவாக்கின ஒரு பகுதி, இதுக்குள்ள நமக்குள்ள சமமா இருப்போம் அப்படின்னு தான் பேச வேண்டியிருக்கு. நீங்க பாரதம்னு வந்ததுக்கு பிறகுதான் இது காலகாலத்துக்கு இருந்துச்சு, இதுக்கு இவ்வளவு பெரிய கதைகள் இருக்குது, இதுக்கு இவ்வளவு பெரிய புராணங்கள் இருக்கு, அதுதான் வரலாறுன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த இதை நிலைப்படுத்திட்டான்னா அதனுடைய கூறு தான் உங்களுடைய ராஜேந்திர சோழன், அதனுடைய கூறு தான் உங்களுடைய பண்பாடு, உங்களுடைய மதம் என்பது அதனுடைய கூறு தான். நான் உன்னை மறுக்கலையே, மறுக்கல. ஒரு வளமான கூறு, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு, சமஸ்கிருதமும் தமிழும் ரெண்டு கண்கள். இப்படி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தகுதி பேசக்கூடிய மொழி என்பது சமஸ்கிருதமும் தமிழும் தான், மற்ற மொழியெல்லாம் பின்னாடி வந்தது. அதனால என்ன ஆகுது, இவன் வந்து தமிழுக்கு மிக பின்னால வந்த ஒரு மொழியை, ஆனால் செகண்ட்ல இருக்கக்கூடியவன், ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு மார்க்கு வெளியே இடைவெளி இருக்குது, ஆனாலும் அவன் தான் செகண்ட். அதனால என்ன பண்ணிக்கிறான், இது தன்னை ஃபர்ஸ்ட் ஆக்கிக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றான்னா ரெண்டு பேரையும் முதல்ல சமமாக்குறது. செகண்ட்ல இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு முதல்ல ஸ்டெப் என்ன, நம்ம ரெண்டு பேரும் சமமானவர்கள், ரெண்டு கண்கள் அப்படின்னு ஆக்கிறது என்பது உன்னுடைய பழமையை மறுப்பதற்கான ஒரு சூதான முயற்சி. அப்படிதான் அதை பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப என்ன பண்ணிடுறான்னா, அதனுடைய அது பெரிய பரப்பு, பெரிய நிலப்பரப்பு, நிறைய மொழிகளை அதிலிருந்து பிறந்த மொழிகளா சொல்ல முடியுது. அப்ப அவ்வளவு பெரிய மொழியை கொண்டிருக்கிற வளமான ஒன்று இருக்கும்போது அது வந்து குறைந்தபட்சம் நீ தாயா இல்லைனாலும் அண்ணனாவது இருக்கணும், அக்காவாவது இருக்கணும் என்ற மேல்நிலை கொண்டு போய் நிறுத்திடுவான். அதுக்கு உட்பட்டவர்களாக அதை மாத்திடும். அப்புறம் நீங்க இறையாண்மையெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உரிமையெல்லாம் பேசுறதுக்கு, சம உரிமைன்னு பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்துக்காக தான் அதை செய்யறான். இதை வந்து இஸ்ரேல் என்பது அதை நீங்க ஒரு ஆக்கிரமிக்கிற போது, போர் நடக்கிற போது தெரியுது. நமக்கு ஒரு போர் நடக்காம சட்டங்களின் மூலமாக, பெரும்பான்மையின் மூலமாக அதை செய்யும் போது தெரியல. இப்ப நீங்க பிரபாகரன் ஏன் பேசினார் மகாவம்சங்கிறத பத்தி, நீங்க மகாவம்சம் அல்லது வந்து புத்த மதவாதம் என்பதை நீக்கிட்டீங்கன்னா சிங்கள இனவாதத்துக்கு வழி கிடையாது. தர்மபால காலத்திலிருந்து அதுதான், தர்மபால காலத்திலிருந்து சிங்கள இனவாதமும் புத்த மதவாதமும் இணைந்தது. அப்படி இணைந்ததுனாலதான் அவர்களுக்கு வந்து அந்த மகாவம்ச கதைகள் இருக்குல்ல, இது வந்து பள்ளிக்கூட பாட புத்தகத்திலிருந்து திருமண பக்கமெல்லாம் அவங்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகள் இருந்து அதை என்ன பண்றான், சிங்கள புத்த ஒரு நாகரிகம் என்பதுதான் ஒட்டுமொத்த தீவின் நாகரிகம் ஆக்கிடுறான். இன மேலாதிக்கவாதத்தினுடைய அடிப்படையாக மதவாதம் தான் இருக்கு. ஆமா, அந்த மதவாதம் இருக்கு. அந்த மதவாதம் எப்படின்னா மதம்ங்கிற பேரல் இல்லாம நாகரிகம் என்ற பேரால, வரலாறு என்ற பேரால வருது. ஏற்கனவே அத்வானி சொன்னார், இந்துத்துவா என்பது வாழ்க்கை முறை, இந்துத்துவா என்பது மதம் அல்ல அப்படின்னு. ஆமா, அது வந்து என்னன்னா அது ஒரு நாகரிகம் ஆக்குறது, ஒரு பண்பாட்டு நிலை என்று ஆக்குறது இருக்குல்ல. இது 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 வந்து மதத்தை தாண்டியது. மதம் அதுல முக்கியமான கூறே தவிர மத மறுப்பாளனும் அதுல உள்ள வந்துருவாங்க. ஆரிய நாகரிகம், ஆரிய மதம்னு சொன்னீங்கன்னா அதுல மதவாதிகள் தான் வர முடியும். ஆரிய நாகரிகம் சொல்லிட்டீங்கன்னா கடவுள் மறுப்பாளர் கூட அதுல வந்துடலாம். புத்த மதம் அப்படித்தான் நிக்குது, ஆரியவாதத்தினுடைய இன்னொரு கூறாகத்தானே புத்த மதம் நிக்குது, ஜைன மதம் நிக்குது. அது ஒன்றும் கடவுள் இதெல்லாம் ஏத்துக்கிட்டது கிடையாது. அந்த மதம் எப்படி ஆரியவாதத்தோட நிக்குது? அது வந்து இந்த இனவாதத்தை ஒரு நாகரிகமாக கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆரிய நாகரிகம் எங்களுடையது பண்ணிடலாமே. இப்ப அதனாலதான் நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டான், இந்த இந்து மதம்ங்கிற சட்ட பிராக்கெட்டுக்குள்ள புத்த மதத்தை கொண்டுட்டான்ல, ஜெயின மதத்தை கொண்டுட்டான்ல. இப்ப நம்ம கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை முழுங்கிட்டான்ல. இப்ப இது என்னன்னா, நீங்க நாகரிகம்னு கொடுத்துட்டீங்கன்னா அதை அப்படி இழுத்துடலாம். ஆரிய நாகரிகம் என்பதுதான் இந்திய நாகரிகம் அப்படின்னு. இந்திய நாகரிகம் எழுதுறான்ல, எதை எழுதுறான்? இப்ப எல்லாம் மேற்கத்திய அறிவாளர்கள் இருந்து இந்திய நாகரிகம், இந்திய வரலாறு சொல்றாங்க. என்ன வரலாறு அது? எல்லாமே ஆரிய வரலாறு, ஆரிய கதைகள், அதுதான் சொல்றான். அதை வந்து நேரு போன்ற இந்த செக்குலரிஸ்ட் இருக்காங்கல்ல,
மதசார்பற்ற தலைவர்கள் அவங்க உட்பட ஏற்றுத்தான் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் உட்பட ஏற்றுத்தான் இருக்கிறாங்க. இப்ப பாரதம் என்பதை கம்யூனிஸ்ட் மறுக்கிறானா? பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே, பாரதிய மார்க்ஸ்வாடி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தானே. பாரதியம் என்பதை மறுக்கிறாங்களா? அது என்ன பண்ணுவான்? அது ஒரு காம்போசிட் கல்ச்சர்மா. அந்த காம்போசிட் கல்ச்சர்னா என்ன? ஆரியன் கல்ச்சர். அதான அர்த்தம் அதுக்கு. காம்போசிட் ஆரியன் கல்ச்சர் அதுதான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு உட்பட்டுதான் நீங்க வந்து தமிழ் வாழ்கன்னு சொன்னா அது பிரிவினைவாதம், பிராந்தியவாதம் அப்படின்னு சொல்றது இயற்கையா தெரியுது பாருங்க. அது ஒரு இயல்பானது, அதுதான் நேச்சர், அதுதான் நார்மல் அப்படின்னு ஆக்குறது இருக்குல்ல. இதுதான் பிரச்சனை. இப்ப இதுல இருந்து முண்டிக்கிட்டு இன்னொரு நார்மலா உருவாக்குற வேண்டிய கஷ்டம் இருக்கிற நமக்கு தான் அந்த பிரச்சனை. நீ பேசுறது எல்லாமே மறுத்து பேசுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் மறுக்கிறான் பாய்வன், எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இவருதான் இப்படி தனியா கொம்பு மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பானு. காரணம் என்னன்னா அவன் விழுங்குவது நார்மல் ஆக்கப்படுது. அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கை என்பதாக மாற்றப்படுது. அதுதான் பிரச்சனையே. இப்ப இந்த ஆரிய மேலாதிக்கவாதத்தை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளாகத்தான் இப்ப வள்ளுவருக்கு வந்துட்டு காவி உடை அணிவிச்சது, வள்ளலாரை வந்துட்டு இந்து சனாதனவாதி என்று ஆர்.என். ரவி சொன்னது, இப்ப ஐயா வைகுந்தர் போன்றவர்களை இந்து மத சீர்திருத்தவாதிகள் என்று இவர் சொல்வதற்கு ஆரிய இன மேலாதிக்கவாதத்தை நிலைநிறுத்துவதற்கு தான். ஆமா ஆமா அப்படிதான். அதுக்கு உட்படுதாக நீங்க உங்களோட இப்ப என்னன்னா ஒரு தமிழர் மரபை அவ்வளவு ஈஸியா தள்ளிட முடியாது. மற்றவங்களுடைய மாதிரி நம்மளோடது கிடையாது. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஆமா உன்னோடதுல ஏத்துக்கிறேன், ஆனா என்னுடைய பகுதி நீ, என்னுடைய சாயல் உண்டு, அல்லது உன்னுடையது என்னுடைய கூறாக நான் ஏற்றுக்கொண்டேன். எங்கால் தான் அவரு, நான் ஒன்றும் மறுக்கலையாப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணிடுவான், அதனுடைய இது வர்ணாசிரமத்துக்கே என்ன சொல்றான், வர்ணாசிரமம் என்பது பிறப்பால் வருவதில்லைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க சில பேர். ஆனா அதனுடைய எந்த டெக்ஸ்ட்ல இருந்து நீங்க காட்ட முடியாது. அதனுடைய பழைய இதுல இருந்து எதுலையுமே நீங்க கிறிஸ்தார் சொன்னதாக இருப்பது இருக்குல்ல, அதுல இருந்து என்ன சொல்ல, இப்ப நீங்க அவங்களுடைய குணத்தால் தான் அவருடைய வர்ணம் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு வந்த உடனே கிளீனா அந்த முன்னாடி இந்த சந்திரசேகர அது அவர் சங்கராச்சாரியர் அவர் கேட்டார். அவர் ஆதிசங்கரர்ல இருந்து கோட் பண்ணி தான் கேட்டார். குணம் என்பது பிறக்கும் போது எப்படி தெரியும்? குணம் என்பது வெளிப்படுவதற்கான ஒரு காலம் ஆகணும் இல்ல. இவர் என்ன சொன்னார்னா, சந்திரசேகரர் அதை விளக்கி சொல்றார். நீ 5 வயசுல பிராமண பையனுக்கு பூணூல் போடுற, 5 வயசுல அவன் எப்படி குணம் தெரிஞ்சிருமா? அவனுடைய குணம் தெரிஞ்சிருமா? அப்போ பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, குணமும் பிறப்பால் வருவது என்பதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அதற்குரிய குணத்தோடு இருக்கணும் என்பதை வலியுறுத்துவதற்காக குணத்தால் வருவதுன்னு சொன்னாரு தவிர பிறப்பால் வருவதே அவர் மறுக்கவில்லைன்னு ஒரு விளக்கம் சொன்னார். அதுக்கு எங்கேருந்து எடுத்தாரு? ஆதிசங்கரர் இருந்து எடுத்தாரு. ஆதிசங்கரர் என்ன பேசினாரு? எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய இது. அப்ப எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் எப்படிதான் வித்தியாசம் இருக்கும்னா அது இருக்கும்ட்டார். ரெண்டுமே தான் பேசினாரு. அதுதான் அவர் பேசினார். அப்ப என்ன வருதுன்னா, நீங்க வர்ணாசிரமம் என்பது சாதி இன்னைக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லாமே தவிர அதை மறுத்திட முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிடுறாங்க, அதுல ஒரு வாய்ப்பு இருக்குது, அவரவர்களுக்குமான ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது இதை மறுக்கிறதுல ரொம்ப சீரியஸா யாரும் இருக்கிறது இல்லை. தனக்கு மேல ஒரு ஜாதி இருக்க வேண்டாம்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப பிராமணர்கள் நம்பர் 1 இருக்க வேண்டாம், ஆனா நாங்க எனக்கு கீழே இருக்கிறவன் ஆதிக்கம் பண்ணுவோம், அவன் குடிசையை கொளுத்துவோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தேடி போய் வெட்டுவோம், அதெல்லாம் பண்ணுவாங்க. தீண்டாமை தான் எங்களை பார்த்து பண்ணா அவன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டா கூட அதை கேவலமா பேசுவோம் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் இருக்கும். அது வர்ணாசிரமம் இல்லாம கிடையாது. ஆனா வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறேன், இதை வச்சுக்கிறேங்கிறது இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அது வாய்ப்பா போகுது. சும்மா பேச்சுக்கு சாதியெல்லாம் பார்க்க கூடாதுப்பா, அது நம்முடைய சனாதனத்தில் அது ஒன்று வராது என்று சொல்லிக்கொண்டு அதில் நிறுத்துவது என்பது மரபு, நம்முடைய பழமை, நம்முடைய நாகரிகம் என்ற பெயரால் அதை நிலைநிறுத்த முடியும். நம்முடைய வழிபாட்டு முறை அது இருக்க வேண்டியதுதான்ப்பா. நீ எல்லாரும் எல்லாத்துக்கும் போயிட முடியுமா? நீ உடனே நீ சயின்டிஸ்ட் ஆகிடணும்னு சொல்ற, நீ படிச்சிருக்கணும்ல. அதுக்கு சரி படிச்சுட்டு வந்துடுறான், அந்த படிப்பு மட்டுமா குவாலிஃபிகேஷனு அப்படின்னு அடுத்தது வந்துடுவான். இது நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல அப்படின்னு. இப்ப எல்லாத்துக்குமே அந்த இதுக்கு மாதிரி கொண்டு தரான் பார்த்தீங்களா? அப்ப இது எல்லாத்தையும் என்னன்னா ஒரு நாகரிகம், ஒரு சிவிலைசேஷன் என்ற அடிப்படைக்குள்ள அதை கொண்டு நிறுத்துவது. அப்ப அதை இந்த அந்த சனாதனத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பது என்பதன் மூலமா, சனாதனம் என்பதை இப்ப நீங்க ஒரு இந்து மதவாதம் சொன்னா அசிங்கமா தெரியுது. சனாதனம் நம்முடைய இந்திய பண்பாடு, இந்திய நாகரிகம் சொன்னா அது ஏற்க முடியாது. அதுக்குள்ள திராவிடவாதிகள் உட்பட உள்ள இறக்கிடலாம்.
அதனுடைய பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி தான் பாரதம் என்பது. அதுக்குள்ள எல்லாரும் ஏற்க வச்சிடறதா. அப்புறம் எடப்பாடி வார்த்தைக்கு வார்த்தை பேரார்ல பாரத பிரதமர் அப்படிம்பாரு. அப்படியே அவனை விட அவருக்கு வாய் ஒழுகும் அப்படியே பாரதம். அந்த அது என்னன்னா அதெல்லாம் ஒரு இயல்பா எடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு கௌரவமா அவரை சொல்றோங்கிற அர்த்தத்துல. அவர் பிரதமரை இந்திய பிரதமர் சொன்னா அது ஒரு டெசிக்னேஷனை சொல்றான். கலெக்டர் ஐயான்னு சொன்னா அதுக்கு ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி இவரை பிரதமர்னு சொன்னா அது சாதாரணமா இருக்குது. பாரத பிரதமர் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய புனிதம் கிடைக்கிறோம், அவருக்கு ஒரு உயர்வா சொல்றோங்கிற மாதிரியான இது பண்றாங்கல்ல. அந்த வகையில் தான் அது அதன் மூலமாக என்ன, இந்த வர்ணாசிரமத்துக்குள்ள பிராமண மேலாதிக்கத்துக்குள்ள தங்களை உட்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு பொலிட்டிக்கல் டெர்மினாலஜி தான். அது தெரிந்தோ தெரியாமலோ அது சொல்றாங்க எல்லாரும். அது அந்த வகையில தான் அது போகுது. அது அவன் புரிஞ்சா அதை பண்றானே. இப்ப இந்த ஆரிய மேலாதிக்கவாதம், அந்த பாரத நாகரிக கட்டமைப்பு, இதற்கு எதிரான தமிழர் உளவியல், இது குறித்து நீங்க சொன்னீங்க. இப்ப ஏறக்குறைய இப்ப நிகழ்கால அரசியல்ல தங்களுடைய இன உரிமைக்காக, அதாவது மொழிவழி தேசிய உரிமைக்காக இப்ப சித்தராமையா பேசுற எங்களுக்கு வரியில உரிய விழுக்காடு கொடுக்கறதுல. ஆனால் இவர்கள் ஆரிய மேலாதிக்கத்தையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்க்கல. இவர்களுக்குள்ளார அப்படி ஒரு போராட்டம் நடந்ததாக தெரியல. ஏன் தமிழர்கள் மட்டும் அப்படி தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது? நம்மளுடைய எப்படி பாலஸ்தீன் என்ற இருப்புக்கே இந்த ஜியோனிசம் பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கோ, அது மாதிரி தமிழினம் தமிழர் நாகரிகம் என்பதற்கு அதனுடைய இருப்புக்கே ஆரிய மேலாதிக்கம் சமஸ்கிருத மேலாதிக்கம் தொடர்ந்து ஒரு சிக்கலாக இருந்துட்டு வருது. இப்போ அவங்க நம்முடைய ஒரு ஆரிய நாகரிகத்தை ஒரு மேலானது உயர்வானது என்று சில அரசர்களை ஏற்க வைத்ததன் மூலம் நீங்கள் கோயில்களுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க. நீங்கள் கோயில் என்பது என்னென்னா யாரும் சொல்லாமலேயே மக்கள் தானாக போகக்கூடிய இடம், அன்றாடம் சந்திக்கக்கூடிய இடம், அன்றாடம் தங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இடம். அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்முடைய கடவுள் பெயர்கள் எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டாக சமஸ்கிருதமயமாக்கிட்டாங்க. நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ நீங்கள் நம்ம முருகனை சுப்பிரமணியனை மாற்றினது என்பதெல்லாம் நம்ம இப்போ இன்றைக்கி நிறையா சொல்கிறோம். தொடர்ந்து இருக்கு. எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரிதான். இப்போ நீங்கள் இந்த கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக கோயில், அது எந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் சரிதான். எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பழைய பேர் வரவங்க. பெரிய நாயகி பிரகநாயகியா மாதிரி இருக்கும், பெருவுடையார் பிரகதீஸ்வரரா மாதிரி இருப்பாரு. இப்படி எல்லாமே மாற்றிட்டு வராங்க. அதை ஒட்டிய ஊர் பேர் எல்லாத்தையுமே மாற்றிட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த கடவுளை நிராகரிக்கிறது, அந்த ஊரை நிராகரிப்பதில்லை, அந்த ஊரை அந்த கடவுளை தனதாக்கி கொள்ளும், தன்னுடைய பெயராக்கி கொள்ளும். அதற்கான சில கதைகள் கட்டமைக்கிறது. அந்த கதைகள் உயர்வானது கருதத்தை ஏற்க வைத்தது பிறகு அந்த கதைகளை இவரே ஏற்றுக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சாதாரணமா காத்தவராயன் கதையை நீங்க கேட்டீங்கன்னா, காத்தவராயனுடைய விஷயம் என்பது என்ன, ஒரு அற்புதமான சாதி ஆதிக்க எதிர்ப்பாளர். அதுக்கான ஒரு உயிர்த்தியாகம் செஞ்சார். இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணத்துக்கான ஒரு முக்கியமான போராட்டம். சாதி இருப்பே கடைசியில் என்ன இந்த அகமண முறையில் தான் இருக்கு. அதை அந்த அடி வேலையே எதிர்த்த ஒரு போராட்டம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகிட்டான், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களே நீங்க ஒவ்வொரு நான் பார்க்குறேன் இந்த பகுதிகள்லாம் நீங்க ஒவ்வொரு ஜூன் மாதத்துல மே மாதம் ஜூன் மாதத்துல அந்த கதைகள் ராத்திரி ஃபுல்லா பேசியிருப்பாங்க. யார் கேட்கறாங்கன்னு தெரியாது, ஒரு கதை பேசிட்டே இருப்பாங்க. அந்த கதையில நீங்க வருஷத்துக்கு வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா அந்த பழைய கதையை திரும்ப சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கற 2 பேரும் கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுவாங்க. சமஸ்கிருத மயமாக்குதுன்னா அது சமஸ்கிருதம் சொல்றது இல்லை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது ஆரிய தெய்வங்களின் கூறாக மாத்திட்டாரு. இங்க இருக்கிற உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் என்பது என்ன, நம்முடைய பழைய சான்றோர்களுடைய இதா இருக்கும், வீராங்கனைகளுடைய இதா இருக்கும், அதனுடைய வழிவட்டதா இருக்கும். அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா பார்வதியின் அம்சம்னு மாற்றி அதுக்கு ஒரு கதையை சொல்லுவோம். அப்படி கதைகள் சொல்வதன் மூலமாக இவர்கள் உயர்வடைகிறார்கள் என்ற மகிழ்ச்சி வருகிறது. அவனுக்கு அவன் தனதாக்கிட்டான். பார்வதி நம்பர் 1ங்கிறதுல மாற்றமே வராது. அதனுடைய கூறாக அதை மாத்திக்கிறான். இப்ப இந்த சிவனை ருத்ரனா வச்சுக்கிட்டாக்கா அவனுக்கு மேல வச்சுக்கலாம். சிவன் சிவனா இருக்கிறவர்கள் தான் சிவம் அப்படின்னு இருக்கிறவன் தான் அது சைவ கடவுளா இருக்கு. திருமூலர் கையில அது அப்பதான் இருக்கு. நீங்க அதை ருத்ரனா மாத்திட்டா ஆரிய கடவுளை மாத்தி. இப்ப அது அப்படி கொண்டு போய் நிறுத்தது இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆரிய மயமாக்கல் என்பது உருவாகிட்டே இருக்கு. அதனுடைய அடிப்படையில இந்த விரிவாக்கம் வரும்போது நீங்க உங்களுடைய தனி அடையாளத்தை நிலைநிறுத்ததுக்கான போராட்டம் எந்த திசையில் கொண்டு அவசியம்.
அந்த சிக்கல் தான் அது. இப்ப நீங்க எனக்குற இப்ப இந்த நேர்காணலுடைய நிறைவு பகுதி இது. அயலார் சிக்கல் குறித்து தமிழ் தேசிய பேரியக்கம் மிக நீண்ட காலமா பேசிட்டு வருது. அதற்குரிய மாநாடுகள், போராட்டங்கள் தொடர்ந்து நடத்துது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் நிரல்ல அது ஒரு மிக முகாமையான இடமாயுது. இப்ப இந்த அயலார் சிக்கல் குறித்து தொடர்ந்து தமிழ் தேசிய பேரியக்கம் பேசிட்டு வருது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் அயலார் சிக்கல் குறித்து, வடமாநிலத்தோருடைய இங்க வருகை குறித்து பேசினாங்க. மிக முதன்மையான நிரலாக அது மாறி இருக்கு. அதே போல் இந்த தொன்மை மாநாடு நீங்கள் நடத்துவதன் வழியாக இது இப்படியான ஒரு பாதிப்பை தமிழ்நாட்டுடைய அரசியலில் உண்டு பண்ணும் நீங்க கருதுறீங்களா? மாறிட்டு வருது. இப்போ என்னன்னா, குறிப்பா இந்த கீழடி வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து அதனுடைய ஆய்வறிக்கையை வெளியிடாமல் இந்திய அரசாங்கம் அவனுடைய இதை பார்த்துட்டு இருக்கிறான். அதற்கு முன்னாலேயே இந்த பிரச்சனை உண்டு, கவனிக்கப்படாமல் இருந்துச்சு. ஆதிச்சநல்லூருடைய ஆய்வு நடந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிப்போச்சு. அந்த ஆய்வறிக்கையும் கூட நிறுத்தி தான் வச்சிருந்தாங்க. அதுவும் நீதிமன்றத்துக்கு போய் 2024 உத்தரவு பெற்று தான் இப்போ அண்மையில் தான் வந்துருக்கு. இப்போ அது வருவதற்கான இடையிலே இந்த கீழடி பிரச்சனை வந்துச்சு. கீழடி ஆய்வறிக்கையை வந்து அது தொடக்கத்திலிருந்தே அது ஆய்வில் வந்து அவங்க குறிக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஒரு புதிய அளவுக்கு கவனத்தை ஈர்த்துச்சு. இதுக்கான இது என்ன, 2 முறையில் 2 டெவலப்மெண்ட் இருந்தது. ஒன்று வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் என்பது ஒரு முதன்மையான ஒரு முக்கியமான இடத்திற்கு அது வந்துருச்சு. ஒரு இந்திய தேசியம், பாரதம், இன்னொரு பக்கம் திராவிடம். அதற்கு ஒரு நிலையில் வந்து 3வதாக தமிழ் தேசியம் என்பது ஒரு அரசியல் அரங்கத்துக்கு வந்துருச்சு. அது ஒரு சூழல். இன்னொரு பக்கம் இந்திய அரசியலில் மிக கடுமையான இந்த மதவெறி அரசியல், ஆரியத்துவ அரசியல் என்பது பிஜேபியின் மூலமாக கோலத்து தொடங்கிடுச்சு. இப்போ அது வந்து பல நெருக்கடிகளை உண்டாக்கி அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடாமல் மறுத்தது. இப்போ இதுக்கு முன்னால் வந்து இதை பற்றி கவனிக்காதவர்கள் கூட இதை கவனிக்க வைப்பதற்கான சூழல் என்பது தான் வந்து ஒரு பக்கம் அவர்களை வந்து தமிழ் தேசியம் என்பது ஒரு தள்ளுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் இருந்து மேலிருந்து அழுத்தறவன் யாருன்னா பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியை விட மிக வெளிப்படையான ஒரு மதவெறி அரசியல் நடத்தும் போது அதை எதிர்த்து களத்தில் நிற்க வேண்டிய அந்த கட்சிகள் இந்த பிரச்சனையினுடைய உண்மையை உணர வேண்டிய அவசியம் வந்துச்சு. இப்போ இதுலேயும் கூட அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இது இப்போ உண்மையான விஷயம் என்ன, ஆரிய மேலாதிக்கத்தில் நிலைநாட்டுவதற்கு இதை வந்து இதனுடைய பழமை என்பது வெளிப்பட்டாக்க சிக்கலாவதுங்கிறது தான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் உண்டுன்னு சொல்கிறதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது இந்த சமஸ்கிருதத்துக்கு முந்தையது அல்லது ஆரிய நாகரிகத்திற்கு விட பழமையானதுன்னு சொல்லிட்டா தான் சிக்கலாகும். இப்போ இந்த கீழடியிலேயே அதுதான் வருது, அதுக்கு முன்னாடியே அதுதான் வருது. இப்போ அதை விட என்ன ஆயிடுச்சு, ஆதிச்சநல்லூரில் வந்ததுக்கு பிறகு அது வந்து நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றினுடைய பார்வையை மாற்றி அமைக்கும். வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற துருக்கி அனட்டோலியா என்கிற இடத்துல தான் முதலாக இரும்பு உருக்கப்பட்டுச்சு. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கேப்பில் வந்து கங்கை சமவெளியில் இந்த வேத நாகரிக காலத்தில் தான் அது வந்து இரும்பு உருக்கல் வந்துச்சு. அந்த தொழில்நுட்பம் வந்து பின்னால் தமிழ்நாட்டு பகுதிக்கு வந்துச்சு என்பது தான் இதுவரெல்லாம் அவங்களுடைய வரலாற்றினுடைய நிகழ்ச்சி நிரல் கால வரிசை அதுதான். ஆனால் இந்த ஆதிச்சநல்லூர் வந்த இது இந்த 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இந்த இரும்பு உருக்கல் வந்து வந்துருச்சுன்னு வந்ததுக்கு பிறகு அது எல்லாம் அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்ட பிறகு இதனுடைய ஒட்டுமொத்த இந்த வேத நாகரிகம்னு சொல்லி தான் அது அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாரத அரசியல் கொண்டு வராங்க. அந்த வேத நாகரிகம் என்பதை விட தமிழர் நாகரிகம் முதன்மையானது என்று வந்ததுக்கு பிறகு அந்த வேத நாகரிகத்தின் ஒரு கூறு தமிழர் நாகரிகம் சொல்ல முடியாது. வேத நாகரிகத்தின் கூறு தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாத போது பாரதத்தினுடைய ஒரு கீழ்ப்பட்ட பகுதி தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொல்ல முடியாது. இந்த சிக்கல்னால தான் அவன் அதை மறுக்கிறான். ஆனால் இன்னைக்கு வந்து அதை எதிர்க்கிற திராவிடவாதிகளோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மதவெறி எதிர்ப்பு என்ற பெயரால் தான் செய்கிறாங்க. மதவெறி எதிர்ப்பு. இப்போ கீழடியில் வந்து பெரிய மத சின்னங்கள் கிடையாது, பெரிய மத கட்டமைப்புகள் எதுவும் கிடையாது. அங்கே இருந்த பெயர்கள் என்பது மதசார்பான பெயர்கள் கிடையாது. இப்போ ஆதன்னு இருக்குது பேர், அதெல்லாம் வந்து மதசார்பற்ற பெயர்களாக இருக்குது. பெண்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து வெளிப்படுது. இந்த வெளிப்படுவது எல்லாத்துக்குமே என்னன்னா மதவாதத்திற்கு எதிரானது, மதவெறிக்கு எதிரானது அப்படின்றது தான் கொண்டு போகிறாங்களே தவிர இது வந்து ஒரு ஆரிய மேலாதிக்கத்துக்கு எதிரானது, அதை விட பழமையானது தமிழர்களுடையது என்றது கொண்டு வரல இவங்க. இப்போ அதான் சொல்லலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது வந்து பாஜகவினுடைய மதவெறி அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் போது அது பண்ணுறாங்க. இது உண்மை அதுதான். ஏன்னா அவன் வந்து அதை அப்படித்தான் அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திட்டு வரான்.
ஆனால் அதை ஒரு இன பிரச்சனையாக பார்க்காமல் இன்றைக்கு வரையிலும் மத பிரச்சனையாக தான் பார்த்துட்டு அது ஒரு ஆரிய இன மேலாதிக்கம் என்பதை இன்றைக்கு வரைக்கும் பார்க்கல. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருமே பாரதத்தை ஏற்றுக்கிறாங்க. 2 பேருமே அந்த பாரத பழமை என்பதை கொஸ்டின் பண்றவங்களே கிடையாது. அதனால என்ன ஆயிடுது, இந்த திராவிடவாதிகளும் அவங்களும் ஒரு மதவாத எதிர்ப்புன்ற வகையில் நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த வகையில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து இதை வெளிப்படுத்தி கூட்டங்கள் நடத்துகிறாங்க. இவங்க வந்து மு.க. ஸ்டாலினே அதை பெரிய அறிவிப்போட அதனுடைய ஆய்வு அறிக்கைகள்லாம் வெளியிடுறாரு. இப்போ அதுக்கான அடுத்தடுத்த ஆய்வுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த தமிழர் நாகரிகம் என்பதை வந்து தமிழர் நாகரிகம் என்று சொல்வதற்கு பதிலாக இது வந்து இந்தியாவினுடைய நாகரிகத்தின் ஒரு பகுதி. இப்போ நீங்கள் இவங்களோட கூட இருக்கிற ஆளுங்க பிஜேபி, இந்த திமுகவுடையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன சொல்லுது, அதனுடைய இவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய பழமையான பாரத நாகரிகத்தினுடைய வளமையான கூறு கிடைத்திருக்கிறது என்பதுதான் பேசுறாரு. அதனுடைய கூறாகத்தான் பேசுறாங்க. இப்போ அதில் வந்து இவங்களுக்கு மறுப்பு கிடையாது. இதை நீ ஏற்றுக்கிட்டா போதுங்கிற அளவு தான் இவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது முதன்மையானதுன்னு கொண்டு வரதுல இவங்க கிடையாது. ஏன்னா இதுக்கும் இவர்களுடைய இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கு தொடர்புடையது. அவர்களுடைய ஆதிக்கத்திற்கும் ஆரியத்த மேலாதிக்கம் என்பது பாரதத்தினுடைய மேலாதிக்கத்திற்கும் தொடர்புடையது. அதுபோல இவர்களுடைய வெறும் மதவாத எதிர்ப்பு என்பது மட்டுமே நிறுத்துவது என்பது என்னன்னா, இறையாண்மை அரசியலுக்குள்ளே இவர் வராமல் இந்த பாரத மத அரசியலுக்குள்ளேயே இருந்து கொண்டு, ஆனால் மிக விகாரமான அடிப்படையில் இவங்க வந்து வைக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு அரசியலை எதிர்க்கிறார்கள் என்ற அளவு தான் வந்திருக்குது. ஆனால் அந்த வகையில் வந்து இது பேசப்படுகிறதாக ஒன்றாக மாறி இருக்குது. இது வந்து இதை முன்னுணர்ந்து கொண்டு தான் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் தேசியவாதிகள் இது வந்து ஒரு இனப்பிரச்சனை என்பதை கொண்டு வந்துட்டு இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் இது ஒரு இனப்பிரச்சனை என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வரும். இந்த கட்சிகளே அதை நோக்கி நடத்த வேண்டிய அவசியம் வரும். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.